ஜெவகாமி அத்தா என்னதா இப்படி ஆயிடுச்சு? ஐயோ அக்கா, அம்மா, சக்கரமா சுத்திட்டு இருந்த உன்னை இப்படி சாய வச்சு உட்கார வச்சாங்களா அக்கா? என் தங்கமே, உனக்கு அந்த நிலைமை இப்படி அநியாயமா வாட வச்சுட்டாங்களே. என்னால உன்னை கண்கொண்டு இப்படி பார்க்க முடியலையே. என் வயிறு பத்திக்கிட்டு எரியுதத்தா, பத்திக்கிட்டு எரியுது. ஆனா சத்தியமா சொல்றேன், உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க யாரா இருந்தாலும் அவங்க நாசமா போயிருவாங்க, நல்லாவே இருக்க மாட்டாங்க. அந்த வம்சமே அழிஞ்சு போயிரும். போக மாட்டேன். ஆதா சிவகாமி, நான் உன்னை விட்டு போக மாட்டேதா. நீ நல்லா இருக்கிறத பார்த்துட்டு தான் போவேன். பாட்டி, யாரு? எப்படி? என்னது? வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், சொல்றேன் வா. கண்மணி கொஞ்ச நாளா இந்த வீட்லயே இல்ல. கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அங்கேயே உட்காந்துக்கிட்டா. இவளுக்கு இப்படி ஆனதுனாலதான் கொஞ்சம் பரிதாபப்பட்டு மறுபடியும் இங்க வந்திருக்கா. சரி, அப்புறம்? ஆனா அன்பு கூட சரியா பேசுறதும் இல்ல, பழகுறதும் இல்ல. சரி, நெக்ஸ்ட் அடுத்து என்ன? எண்டுக்கு வா. ஒண்ணு இல்லடா,